ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற அதிர்ச்சிகர செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சோனிமுத்தன். சோனிமுத்தன், வணக்கம். இந்த விபத்தானது எங்கு நடைபெற்றது, எப்பொழுது நடைபெற்றது, உயிரிழந்தவர்களுடைய பின்னணி என்ன, அவங்களோட உடல் இப்போ எங்க வைக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே அன்றாடம் பிளப்பி தேடி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் உள்ளிட்டவைகளை பிறக்கி பிளப்பு நடத்தக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பின்னால் வந்த கார் ஒன்று மோதி அதில் அந்த 3 பேருமே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பகுதியைச் சேர்ந்த லாடசாமி மற்றும் அவரது மகள் பஞ்சவர்ணம், அவரது மருமகன் புல்லானி ஆகியோர் ஏர்வாடிக்கு சென்றுவிட்டு அந்த பகுதியில் உள்ள கிராமங்களில் கீழே கிடக்கக்கூடிய நபர்கள் விட்டு சென்ற பாட்டில் உள்ளிட்டவைகளை புறக்கி வைத்துவிட்டு சாப்பாடு வாங்குவதற்காக திருப்புல்லானி நோக்கி சென்றதாக தெரிகிறது. அப்பொழுது பின்னால் வந்த, அதாவது கர்நாடக மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சொகுசு கார் ஒன்று இவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட 3 பேரும் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே அங்கங்கே படுகாயங்களுடன் அவர்கள் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து வந்த ஏர்வாடி காவல் நிலைய போலீசார் அவர்களது 3 பேருடைய உடல்களையும் மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அந்த உயிரிழந்த நபர்களினுடைய உடல்களை மருத்துவர்கள் பரிசோதித்து பிணவரைக்கு அனுப்பி வைத்த பொழுது அவர்களின் உறவினர்கள் அந்த உடல்களை பார்த்து கத்தி கதறி அழுது துடித்த சம்பவம் பார்ப்பவரை சோகத்தில் ஏற்படுத்தி இருந்தது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு தகுந்த நிவாரணம், இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி சோனிமுத்தன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.